வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தன்னுடைய மனசை எப்படி அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுக்கு புரிய வைக்கிறாரு. அந்த அற்புதமான கதையை கேட்கிறதுக்கு வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு அழகான கிராமத்துல புத்தரோட சீடனாக இருந்து பிறகு தன்னோட கிராமத்திற்கே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தாரு ஒரு துறவி. அவர்கிட்ட பல மனிதர்கள் சீடர்களா சேர்ந்தாங்க. அவங்க எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, துறவிகிட்ட சீடரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க முழுமையா துறவியா மாறிடுவாங்க. அவங்களுடைய சொத்து சுகங்கள், அவங்க அது வரைக்கும் அனுபவிச்ச எல்லா விஷயங்களையுமே விட்டுட்டு முழுவதுமா துறவியா மாறிடுவாங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு தினமும் காலையில எழுந்து எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு யாசகம் வாங்கி அது மூலமா அவங்க சாப்பிடுவாங்க. இது அந்த குரு துறவிக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஒரு அரசனோட மகன் அவன் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவிகிட்ட நான் துறவரம் மேற்கொள்ள போறேன், என்னையும் சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு கேக்குறாரு. துறவியும் சரிப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரமத்துல சேர்த்துக்கிட்டாரு. அந்த அரசனோட மகன் ரொம்ப ஆடம்பரமா வளர்ந்தவன், தினமும் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டவன், விதவிதமான உடைகள் எல்லாம் உடுத்தி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்த ஆளு அவன். ஆனா திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியா வாழணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான். இத துறவி நல்லா உணர்ந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில இருந்து இவர் அங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்கள் கிட்டையும் போய் யாசகம் வாங்கி அது மூலமா தான் சாப்பிடணும். இது ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் அரசனோட மகன், அதாவது இளவரசர். எல்லாருமே இவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ எல்லார்கிட்டையும் இவர் போய் யாசகம் வாங்குறது அப்படிங்கிறது இவர் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால துறவி என்ன சொன்னாருன்னா, இங்க பருப்பா, நீ இன்னைக்குதான் இங்க சேர்ந்து இருக்க, நீ நாளையிலிருந்து இந்த யாசகம் எல்லாம் வாங்கித்தான் ஆகணும். ஆனா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நம்ம ஆசிரமத்திலேயே பல பெண் துறவிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த பெண் துறவிகள் எல்லாம் ஆசிரமத்திலேயே சின்னதா ஒரு வீடு கட்டி அவங்க அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ நாளையிலிருந்து காலையில சாப்பிடுறதுக்கு நான் சொல்ற ஒரு பெண் துறவியோட வீட்டுக்கு போ, அங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டா சாப்பிடு. உனக்கு எப்ப தோணுதோ அப்ப இருந்து யாசகம் வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாரு. அந்த ஆளுக்கும் இது சரியாதான் படுது. ஏன்னா இவர் உடனடியா போயிட்டு யாசகம் கேட்க முடியாது இல்லையா? அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த பெண் துறையோட வீட்டுக்கு இந்த மனிதர் போறாரு. போற வழியில அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் ஒரு இளவரசராக வாழ்ந்தவர். ஆனா இங்க இந்த ஆசிரமத்துல அவரோட காலை உணவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோணிக்கிட்டே இருக்கு. அவர் காலை உணவு எப்பவுமே ஒரு பெரிய தட்டுல எல்லா விதமான உணவுகளும் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாரு. இப்போ அதெல்லாம் அவருக்கு எப்படியும் கிடைக்காது. இந்த பெண் துறவியோட வீட்டுல ரொம்ப சாதாரணமான உணவு தான் கொடுப்பாங்க, அதுதான் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டே போறாரு. அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த பெண் துறவி, ஐயா வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உபசரிப்பெல்லாம் பண்றாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. தட்டு மேல இருந்து அந்த இலையெல்லாம் எடுக்கிறாங்க. தட்டை பார்த்து இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவரு எப்பயுமே காலையில சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே வகையான உணவுகள் எல்லாம் அந்த தட்டுல இருக்கு. அந்த மனிதருக்கு ஒரு அதிர்ச்சியா கூட இருந்தது. நான் காலையில இப்படியெல்லாம் சாப்பிடுவேன்னு நான் மனசுல நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா அதெல்லாமே அப்படியே வச்சிருக்காங்களே, இது எப்படி சாத்தியம்? சரி, ஒருவேளை இது எதேர்ச்சியா நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு காலை சாப்பாட்டை ரொம்ப ரசித்து ருசித்து வயிறார சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவருக்கு இப்ப மறுபடியும் ஒரு எண்ணம் தோணுது. என்னன்னா, எப்பவுமே அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பஞ்சு மெத்த மேல படுத்து தூங்குவாரு. ஆனா இங்க அப்படியெல்லாம் இருக்காது. காலையில சாப்பிட்டு உடனே ஓய்வு எடுக்க எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. இவரு இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெண் துறவி, ஐயா நீங்க இப்பதான் சாப்பிட்டீங்க, அதனால உடனேயே போக வேண்டாம்,
ஏன்னா இங்க இருந்து நீங்க ஆசிரமத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு அவருக்காக தயார் செய்து வச்சிருந்த ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்ப மறுபடியும் இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவரு மனசுல தான் நினைச்சாரு. ஆனா அதையெல்லாம் தான் அந்த பெண் துறவி நிறைவேத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவருக்கு ஒரே குழப்பம். ஒருவேளை இதுவும் எதேர்ச்சியா தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க போய் அப்படியே படுத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு தூக்கம் வரல. எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பெரிய அரண்மனை இருந்துச்சு. சேவை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இங்க இந்த ஆசிரமத்துல அண்ணாந்து பார்த்தா வானம் தான் தெரியுது. இந்த தரையில தான் படுத்து ஆகணும். நினைச்ச நேரத்துல எதுவும் சாப்பிட முடியாது. கிடைக்கிறது தான் சாப்பிடணும். இருந்த எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இங்க வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தமான எண்ணங்கள் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெண் துறவி அங்க அவர்கிட்ட, ஐயா, நீங்க தேவையில்லாம எதையும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்துல பல மக்கள் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் தான் பெரிய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பெரிய நிழல் யார் அப்படின்னா கடவுள் தான். கடவுளோட பார்வையில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம். இங்க நம்ம தரையில படுத்தா எப்ப வேணாலும் நல்லா தூக்கம் வரும். மக்கள் அவங்களாவே தினமும் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே மறுபடியும் அந்த மனிதருக்கு அதிர்ச்சி என்ன, இப்பதான் அவர் தன் எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இங்க இப்படி இருக்கிறோமேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பெண் துறவி அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பேசுறாங்களே எப்படி? இப்போ அந்த மனிதர் அந்த பெண் துறவி கிட்ட கேக்குறாரு, நீங்க என்ன என்னோட மனசை கட்டுப்படுத்துறீங்களா? என்னுடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன மாய மந்திரங்கள் செய்யும் மந்திரவாதியா? அப்படி இப்படின்னு அந்த துறவி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பெண் துறவி, ஐயா, நான் மந்திரவாதி எல்லாம் ஒன்னும் கிடையாது. நான் பல வருடங்களாக தியானம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த தியானங்கள் மூலமா எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, என்னோட சொந்த சிந்தனைகள் எதுவுமே எனக்கு உதயமாகாது. இப்படி என்னுடைய சொந்த சிந்தனைகள் எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால மற்றவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது என்னால உணர முடியும். என்னால தெரிஞ்சிக்க முடியும். இப்படித்தான் மத்தவங்கள பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்ன மனசுல நினைக்கிறதையெல்லாம் ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பாச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வேகமா ஓடி போய் குரு துறவியோட கால்ல விழுந்து, ஐயா, நீங்க என்ன அந்த பெண் துறவி வீட்டுக்கு சாப்பிட அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லும் போதே துறவி, ஏன்பா அவங்க எதுனா உன்ன சரியா நடத்தலையா, உனக்கு ஏதாவது மரியாதை கொடுக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இல்லங்க ஐயா, அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா அவங்க என் மனசுல நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. இது எனக்கு சரிய படல. இதனால இனிமே நான் அங்க சாப்பிட போக விரும்பல. மத்தவங்க மாதிரியே நானும் யாசகம் வாங்கி அது மூலமாவே சாப்பிடுறேன். தயவு செஞ்சு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா துறவி, இல்லப்பா, நீ நான் சொல்ற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தான் போகணும். அவங்க வீட்டுல தான் சாப்பிடணும். எப்போ நான் நீ தயாராயிட்டுன்னு சொல்றேனோ அதுக்கப்புறம் தான் நீ மத்தவங்க கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஆனா அந்த மனிதர் இதை ஒத்துக்கவே இல்லை. சார், தயவு செஞ்சு உங்களோட இந்த கருத்தை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பலவிதமான எண்ணங்கள் மனசுக்குள்ள எப்பவும் தோண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா நான் அந்த பெண் துறவியோட வீட்டில் இருக்கும்போது அவங்கள பார்க்குறேன். அவங்க துறவி தான். ஆனாலும் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது என் மனசுல அடிக்கடி போய்கிட்டே இருக்கு. தேவையில்லாம ஏதாவது தவறான எண்ணங்கள் என் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த எண்ணங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு ஏற்படாது. அதனால தயவு செஞ்சு என்ன இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா துறவி இது எதுக்குமே செவி சாய்க்கவில்லை. நீ கண்டிப்பா நாளைக்கும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. இப்போ வேற வழி இல்லாம அந்த மனிதரும் அடுத்த நாள் காலையில கிளம்பி போறாரு. இப்ப அவர் போகும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவ்வளோ கவனமா இருக்காரு. அவருக்கு தோன்றும் எண்ணம் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வீடு நெருங்க நெருங்க இவருக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. வீட்டுக்கு போன உடனே அந்த பெண் துறவி இவரை வரவேற்று, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது
ஒவ்வொரு படிக்கட்டுல ஏறும்போதும் அவர் மூச்சு விடும் சத்தத்திலிருந்து எல்லாமே அவருக்கு மனசுக்குள்ள தெளிவா கேக்குது. அவர் மனசுல உதயமாகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு அருமையா அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அவருக்கு எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எப்ப சிந்திக்க கூடாது, எப்ப சிந்திக்கணும் அப்படின்னு மனசுக்கு கட்டளையிடும் அளவுக்கான ஒரு தெளிவு வந்துடுச்சு. அதனால அடுத்தடி அடுத்தடின்னு அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர் மனசுக்குள்ள தோன்றின எல்லா எண்ணங்களுமே மறைஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு காலியான பாத்திரம் மாதிரி அவரோட மனசு மாறிடுச்சு. உடனே அப்பதான் அவருக்கு தோணுது, இப்ப நமக்கு எந்த எண்ணங்களுமே தோன்றலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அதுக்கப்புறம் திரும்ப வேகமா துறவிகிட்ட அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதுக்கு துறவி, இங்கே பாருப்பா, துறவரத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். இப்ப என்னன்னா, நீ நினைக்கிறது அந்த பெண் துறவி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எவ்வளவு கவனமாக இருந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தா. நீ அவ்வளோ கவனமா இருந்தே இதே போல நீ நினைக்கிற எல்லாத்தையுமே மத்தவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு எந்த ஒரு தீய எண்ணங்களுமே வராது. எப்பவுமே நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன்கிட்ட இருக்கும். இதை நீ கடைபிடிச்சுக்கிட்டே வந்தா போதும். நாளடைவில் உனக்கு எண்ணங்கள் எப்ப தோன்றணும், என்ன எண்ணங்கள் தோன்றணும், எந்த எண்ணங்கள் தோன்றக்கூடாது அப்படிங்கிற வழி ரொம்ப சுலபமா தெரிஞ்சிடும். அதே மாதிரி மற்றவங்களையும் நீ ரொம்ப அழகா அற்புதமா வழி நடத்தலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இது ஒரு மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நீங்க என்ன நினைச்சாலும் அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்றவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டுங்கன்னா போதும். உங்க மனசுக்குள்ளார எந்த ஒரு தீய எண்ணமுமே வராது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் உடனே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணத்தை நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்றவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ளால விதைங்க. அந்த விதையை மட்டும் விதைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா கெட்ட எண்ணங்களுமே உங்களை விட்டு போகிறோம். நாளடைவில் ரொம்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்க வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.